கார் விபத்தில் விழுப்புரம் எம்பி ராஜேந்திரன் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றி மேல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வீரராகவன் இணைந்திருக்கிறார். வீரராகவன், இப்ப இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, இந்த சம்பவம் பத்தி சொல்லுங்க. அதாவது திண்டிவனம் அருகே ஜக்காம்பட்டையில் திண்டிவனம் எம்பி விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவருடைய சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். இன்று சென்னை செல்வதற்காக சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக திண்டிவனம் அருகே உள்ள ஜக்காம்பட்டியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து தனது ஓட்டுநர் அருட்செல்வன் என்பவருடன் டொயோட்டா எட்டியாஸ் கார்ல சென்னை நோக்கி போறாரு. அதாவது திண்டிவனம் அருகில் இருக்கிற விழுப்புரம் சாலையில் இருக்கிறதா ஜக்காம்பட்டை, ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில். அங்கிருந்து திண்டிவனம் நகரின் வழியாக உள்ள வரும்போது திண்டிவனம் நகர் மயிலம் சாலையில புதியதாக தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி சாலையின் நடுவே நடந்து வருகிறது. அந்த நடந்து வரும் சாலை தடுப்பு கட்டைகள் பாதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு கட்டை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் அருகே கார் வரும்போது ஓட்டுநர் அருட்செல்வனின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அதிமுகவை சேர்ந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்ப அவருடைய ஓட்டுநரும் இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவருடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? அதாவது அவருடைய ஓட்டுநர் பலத்த காயத்துடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பதிவாளர் வீரராகவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.